படத்தோட கதை என்னன்னா, ஜப்பான்ல இருக்கிற ரொம்ப பழமையான ரொம்ப பிரபலமான தொஷிமன் அம்யூஸ்மெண்ட் பார்க் தான். இந்த பார்க் கிட்டத்தட்ட 100 வருஷம் பழமையானதான். ஆனா இந்த பார்க்கோட முக்கியமான அட்ராக்ஷன் என்னன்னா, இங்க இருக்கிற அந்த ரைடெல்லாம் கிடையாது. ஆனா இங்க இருக்கிற 3 மர்மமான சாபம் தான். முதல் சாபம் ஒரு மேன்ஷனை பத்தி. யாராவது எந்த காரணமும் இல்லாம அந்த மேன்ஷனோட கதவை 3 தடவை தட்டினா உள்ள இருக்கிற ஏதோ ஒரு மர்மமான சக்தி அந்த நபரை தனக்குள்ள இழுத்துக்கிட்டு போயிடுமா. இரண்டாவது சாபம் ஒரு மிரர் ஹவுஸ பத்தி. அங்க இருக்கிற கண்ணாடியில யாராவது தன்னோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டாங்கன்னா அவங்களும் அந்த சாபத்துக்கு ஆளாயிடுவாங்க. மூணாவது சாபம் ஒரு விசித்திரமான சத்தத்தை பத்தி. அந்த பழைய மேன்ஷனுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் யாருக்காச்சும் கேட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கிருந்து உயிரோட வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த சாபத்துல இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. அந்த பார்க்குள்ள நைட்டு ஃபுல்லா தங்கி காலையில உயிரோட வெளியே வரணும். இந்த 3 மர்மமான சாபத்தை வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு இன்ஃப்ளூயன்சர் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கிட்டு தன்னோட சில ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நைட்ல யாருக்கும் தெரியாம அந்த மூடப்பட்ட பார்க்குள்ள நுழையிறாங்க. இங்க அவன் வரதுக்கான காரணமே நடக்க போற எல்லா விஷயத்தையுமே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறான். அதோட அவன் வியூவர்ஸ் கிட்ட இன்னைக்கு தொஷிமன் பார்க்ல இருக்கிற 3 சாபங்களையும் நாங்க டைப் பண்ணி பார்க்க போறோம்னு சொல்றான். முதல்ல அவங்க அந்த பழைய மேன்ஷனுக்கு போறாங்க. அங்க போனதும் அந்த பையன் மேன்ஷனோட கதவை தொடர்ந்து 3 தடவை தட்டுறான். உடனே அந்த மேன்ஷனுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. முதல்ல அந்த சத்தத்தை கேட்டோன்னு எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒருவேளை இது சாதாரண சத்தமா இருக்கலாம், இங்க உண்மையிலேயே எந்த ஒரு அமானுஷமும் கிடையாதுன்னு சொல்லி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க கூட வந்திருந்த ஒரு பையன் அந்த மேன்ஷனோட கதவு பக்கத்துல போய் நின்றுட்டு இருந்தான். கதவை திறந்து ஏதோ ஒரு அமானுஷம் அவனை உள்ள இழுத்துக்கிட்டு போயிடுது. இந்த இன்ஃப்ளூயன்சர் கதவை திறக்க பார்க்கறான், ஆனா திறக்க முடியல. அப்ப அவன் திரும்பி பார்க்கும்போது அவனோட வந்த ஒரு பொண்ணை திடீர்னு அந்த பொண்ணையும் ஏதோ ஒண்ணு இழுத்துக்கிட்டு போயிடுது. பயந்து போன அவன் அந்த பொண்ணை சுத்தியும் முத்தியும் தேடி பார்க்கறான். ஆனா எங்கேயுமே அவளை காணோம். அப்பதான் அவனை சுத்தி எல்லா பக்கத்துல இருந்து விசித்திரமான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. ரொம்ப பயந்து போனாலும் அவன் தைரியமா, யாரு நீ, தைரியம் தான் முன்னாடி வான்னு சொல்லி கூப்பிடுறான். அவன் சொன்ன அடுத்த செகண்ட் அந்த மர்மமான சக்தி அவன் முன்னாடி வந்துடுது. அதுக்கப்புறமா அந்த பையனும் காணாம போயிடுறான். அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்ல அவனோட அலறல் சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எல்லாமே அமைதியாயிடுது. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற ராட்டினோ யாருமே இல்லாம தானா ஸ்டார்ட் ஆகி சுத்த ஆரம்பிக்குது. இப்ப கட் பண்ணா நம்ம படத்தோட ஹீரோயின் சாக்கிய காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு ஸ்டடி விசா சென்டர்ல இருந்து வெளியே வரா. அவ வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டா. அதனால அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. வீட்டுக்கு வந்ததும் வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போக வேண்டிய எல்லா பொருட்களையும் பேக் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்பதான் அவளோட ஃப்ரெண்ட் அஞ்சு அவளுக்கு போன் பண்ணி அடுத்த நாள் அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் வைக்கிறாங்கன்னு சொல்றா. ஹீரோயினும் அந்த கெட் டுகெதருக்கு ஓகேன்னு சொல்லிடுறா. அடுத்த நாள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஹீரோயின் முன்னாடி பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டு யூகியோட அம்மா வராங்க. ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல இருந்து ஹீரோயினும் யூகியோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. எப்ப பார்த்தாலும் 2 பேரும் சேர்ந்துதான் இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் யூகி திடீர்னு காணாம போயிடுறா. எவ்வளவு தேடியும் அவளை பத்தி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. யூகி காணாம போனதுக்கு அப்புறம் அவளோட அப்பா அம்மா அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போயிடுறாங்க. அதனால இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா யூகியோட அம்மாவை அவங்க பழைய வீட்டுக்கு முன்னாடி பார்த்ததும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ யூகியோட அம்மா ஹீரோயின் கிட்ட, நாங்க இங்க தங்க வரல, இந்த பழைய வீட்டை வேற ஒருத்தருக்கு விற்க வந்திருக்கோம்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா அவங்க ஹீரோயினும் யூகியோ சின்ன வயசுல நடந்த விஷயத்த எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் கிளம்புறதுக்கு முன்னாடி யூகியோட அம்மா அவகிட்ட டொஷிமன் பார்க்குக்கான சில டிக்கெட்ஸை கொடுக்குறாங்க. முதல்ல அந்த டிக்கெட்டை வாங்க ஹீரோயினுக்கு விருப்பமே இல்ல. ஆனா கடைசியில அதை வாங்கிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டை சந்திக்கிறதுக்காக கேஃபேக்கு வரா. இன்னும் சில நாள்ல அவ வெளிநாட்டுக்கு போக போறதால எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் ஹீரோயின் தொஷிமா பார்க்கு டிக்கெட் கிடைச்சிருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றா. இதை கேட்டதும் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து கடைசி ஒரு தடவை தொஷிமன் பார்க்கு போலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா பார்க்குக்கு போறதுக்கு முன்னாடி ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட் யூகியோட பழைய வீட்டை ஒரு வாட்டி பார்க்கணும்னு முடிவு பண்றா. ரொம்ப வருஷமா அந்த வீடு மூடியே இருக்கிறதால எல்லாருமே அந்த வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு அந்த வீட்டுக்குள்ள யாரும் இருக்கிற மாதிரி தோணுது. உடனே அந்த விஷயத்த அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றா. எல்லாருமே போன் எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு விசித்திரமான கனவு வருது. கனவுல ஹீரோயின் தன்னோட சின்ன வயசுக்கே போயிடுறா. அங்கே தன்னோட பழைய ஃப்ரெண்ட் யூகியோட சேர்ந்து தொஷிமன் பார்க்ல இருக்கிற ராட்டனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. 2 பேரும் சேர்ந்து அந்த ரைடை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்க திரும்பி பார்க்கும்போது யூகி அங்க இல்ல. ஐந்து போன ஹீரோயின் அவ பேரை சொல்லி கூப்பிடுறா. ராட்டனத்தை சுத்தி எல்லா இடத்துலயும் தேடுறா. ஆனா யூகி எங்கேயுமே இல்ல. அப்போ திடீர்னு அலாரம் சத்தம் கேட்டு தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா யூகிய கனவுல பார்த்ததால ஹீரோயின் ரொம்ப குழப்பமா இருக்கா. ஆனா அடுத்த நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தொஷிமன் பார்க் போற பிளான் ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு. அதனால காலையிலே ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸோ தொஷிமன் பார்க்குக்கு கிளம்பி போறாங்க. அவங்க அந்த பார்க்குள்ள வந்த உடனே ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸோ தங்களோட சைல்ட்ஹுட் மெமரியை நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பார்க்க சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க அந்த ஃபேமஸான ராட்டினத்தை பாக்குறாங்க. அதோட பேர் தான் எல் டொராடோ. அந்த ராட்டினம் கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 110 வருஷம் பழமையானது. அதுவும் இது முழுசாவே கையில செய்யப்பட்டதா. அதனால இந்த பார்க்கோட முக்கிய அடையாளம்னா இந்த ராட்டினம் தான். சின்ன வயசுல ஹீரோயின் யூக்கியும் இந்த ராட்டினத்துல பல தடவை விளையாடி இருக்காங்க. அதனால நேத்து வந்த கனவு ஹீரோயினுக்கு மறுபடியும் ஞாபகம் வருது. அவ கொஞ்ச நேரம் அந்த ராட்டினத்தை அமைதியா பாத்துக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறமா ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்ல இருக்கிற மத்த ரைடை என்ஜாய் பண்றாங்க. ஒவ்வொரு இடமா அந்த பார்க்குக்கு போய் அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க ஒரு பழைய மேன்ஷன் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்ப அவங்க கூட வந்த சாக்கின்ற ஒரு பொண்ணு இந்த பார்க்ல இருக்கிற அந்த 3 சாபங்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. சாக்கி சொல்றபடி அந்த பழைய மேன்ஷனோட கதவை யாராவது 3 தடவை தட்டினாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பயங்கரமான விஷயம் நடக்கலாம். ஆனா அஞ்சுக்கு அவ சொல்றதுல சுத்தமா நம்பிக்கையே வரல. ஏன்னா சியாக்கி எல்லாரையும் பயமுறுத்துறதுக்காக இந்த மாதிரியான கதையை உருவாக்கி சொல்றான்னு அவளுக்கு தோணுது. அப்போ சியாக்கி அஞ்சுக்கு ஒரு சேலஞ்ச் விடுறா. என் பேச்சை நம்பலனா நீயே போய் அந்த மேன்ஷனோட கதவை 3 தடவை தட்டுன்னு சொல்றா. அஞ்சும் சேலஞ்ச் அக்செப்ட் பண்றா. அதோட ஹீரோயினும் தன்னோட வர சொல்றா. ஆனா ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருந்தது. அவ கதவை தட்ட போகும்போது கையான்ற இன்னொரு பொண்ணு எதுக்குமே பயப்படாம மேன்ஷனோட கதவை 3 தடவை தட்டுறா. அதை பார்த்த ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. அப்போதான் திடீர்னு மேன்ஷனுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேக்குது. அதை கேட்டோன்னே எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. இப்போ கொஞ்சம் செகண்ட்ல அந்த மேன்ஷனுக்குள்ள இருந்து ஒரு ஸ்டாஃப் வெளியே வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு சொல்லி கேக்குறாரு. முதல்ல அவங்க அதை பேயின்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறமா மேன்ஷன்ல வேலை பார்க்கறவன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தங்களும் எப்படி பயந்து போறாங்கன்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க. கையான்ற ஒரு பொண்ணு மேன்ஷனோட கதவு கிட்ட நின்னுக்கிட்டு யாரோ என்ன மேன்ஷனுக்குள்ள இருக்கிறாங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்துறா. மத்தவங்க இவ பிராங்க் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சு அவளை அங்கேயே விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்துல மேன்ஷனுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. பயந்து போன காயா 2 காதையும் முடிக்கிறா. ஆனா அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் அதிகமாகுது. அப்போ திடீர்னு எல்லாமே நார்மல் ஆயிடுது. இப்போ இந்த பக்கம் ஹீரோயின் காயாக்கு திரும்ப திரும்ப போன் பண்றா. ஆனா காயா போன் எடுக்கவே இல்ல. இப்போ ஹீரோயினோட பேக்ல ரத்தக்கரை இருக்கிறத கவனிக்கிறாங்க. அப்ப பேக்குள்ள செக் பண்ணி பார்த்தா ரத்தம் படிஞ்ச ஒரு போட்டோ இருக்கு. இந்த போட்டோ அவ பேக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு அவளுக்கு புரியவே இல்ல. பயந்து போன அவங்க அந்த போட்டோவை பாத்ரூம்ல எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுறாங்க. பேக்கையும் நல்லா கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு ஹீரோயின் போனுக்கு காயா கிட்ட இருந்து கால் வருது. உடனே போனை எடுக்கிறா. போன் எடுத்து அட்டன் பண்ணா காயாவோட குரல் கேக்குது. ஆனா அவளை சுத்தி ஏதோ விசித்திரமான சத்தமும் கேக்குது. அதனால அவ என்ன பேசுறான்னு இவளுக்கு சரியா கேட்கல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா கேக்குது, என்ன காப்பாத்துங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் அவளை பார்க்ல தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்கே தேடியும் காயாவை கண்டுபிடிக்க முடியல. இன்னொரு பக்கம் பார்த்தா காயா ஸ்கூல்ல நின்னுட்டு இருக்கா. இப்போ கிளாஸ் ரூம் எட்டி பார்த்தா அவளுக்கு முன்னாடி அவளோட பழைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. அவ தன்னோட கடந்த காலத்துக்கே திரும்ப போயிருக்கா. அதாவது அவளும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்த காலத்துக்கே வந்துட்டா. இப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து வெளியே போகலான்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஆனா யூகியை நினைச்சு ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் கவலையா இருக்கா. ஏன்னா யூகி அவங்களோட வரமாட்டான்னு அவளுக்கு தெரியும். யூகி ரொம்ப அமைதியாவும் யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டா. அதனால மத்த பொண்ணுங்க அவ கூட சேர மாட்டாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் எப்பவுமே யூகிக்கு சப்போர்ட்டாவே இருப்பா. இப்போ அங்க காயா வந்து ஹீரோயினும் மத்த ஃப்ரெண்ட்ஸ் கூட வர சொல்லி கன்வின்ஸ் பண்றா. இப்போ யூகி மட்டும் கிளாஸ் ரூம்ல தனியா உட்காந்துட்டு இருக்கா. இதெல்லாம் வெளியே நின்னு பாத்துட்டு இருந்த காயாக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏன் திடீர்னு இந்த பழைய விஷயங்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன்னு யோசிக்கிறா. அப்பதான் மறுபடியும் ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. பயந்து போன அவ உடனடியா 2 காதையும் முடிக்கிறா. இப்போ பிரசன்ட்ல ஹீரோயினும் அவ ஃப்ரெண்ட்ஸும் தொஷிமன் பார்க் முழுசா காயாவை தேடிட்டு இருக்காங்க. பார்க்ல இருக்க ஒரு பகுதியை மூடிட்டு இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. ஆனா காயா மட்டும் எங்கேயுமே காணோம். அதே நேரத்துல ஹீரோயினுக்கு காயா கிட்ட இருந்து ஒரு கால் வருது. இந்த தடவை காயா ரொம்ப பயந்துகிட்டே நான் இந்த மேன்ஷனுக்குள்ள மாட்டிக்கிட்டேன், சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்துங்கன்னு சொல்றா. இதை கேட்டோடனே அவங்க எல்லாருமே காயாவை தேடி அந்த பக்கம் போறாங்க. உள்ள வந்து செக் பண்ணும்போது காயா அங்க நின்னுட்டு இருக்கா. ஆனா அவ ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. திடீர்னு இவங்களை பார்த்து கத்திக்கிட்டே ஓடி வரா. இதை பார்த்து ஆமின்ற ஒரு பொண்ணு பயந்து போய் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. பயந்து போய் அவ ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி கூப்பிடுறா. அப்போதான் அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு பெரிய பப்பட் மாதிரியான உருவம் வெளியே வருது. இதை பார்த்து அவ ரொம்ப பயந்து போயிடுறா. நீ யாரு, எனக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. நான் அங்கிருந்து எந்த ஒரு பதிலும் வரல. இப்போ அவளோட போன்ல ஃப்ரெண்ட்ஸ் குரூப் சாட்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதுல என்ன போட்டிருக்குன்னா, என்ன நடந்தாலும் அந்த அமானுஷத்தோட பேசாத, அதை கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாதுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரத்துல பயங்கரமான சத்தம் கேக்குது. பயந்து போன அவ 2 காதையும் முடிக்கிறா. அதே நேரத்துல அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க எல்லாருமே வந்துடுறாங்க. இதுக்கப்புறமா அவளை கூட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க. சியாக்கிக்கு மட்டும் காயாவை இந்த நிலைமையில இங்கேயே விட்டுட்டு போறது சரியில்லைன்னு தோணுது. அவ இந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்லும் போது ஏமி ரொம்ப கோவப்படுறா. காயாவை விட்டுட்டு இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி கத்துறா. கோவப்பட்ட அவ நீங்க இங்கே இருங்க நான் போறேன்னு சொல்லி கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறமா ஏமி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி துஷ்மன் பார்க்குக்கு வந்து தன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகன்னு சொல்றா. இப்போ இவ்வளவு பாஸ்டுக்கு போய் கிளாஸ் ரூம்ல நின்றுட்டு இருக்கா. ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் யோகியை பத்தி கிளாஸ் ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. இப்போதான் ஏமிக்கு ஒரு விஷயம் புரிய வருது. பார்க்ல நடக்கிற அந்த மர்மமான விஷயத்துக்கும் யோகிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு புரியுது. அவளை சுத்தி என்ன நடக்குது ஏமி புரிஞ்சிக்க முயற்சி பண்றா. ஒருவேளை பார்க்ல இருக்கிற அந்த சாபம் உண்மையாவே இருக்குமோன்னு அவளுக்கு தோணுது. ஏன்னா இது சாதாரண விஷயமா இருந்தா காயா டிலினி எப்படி காணாம போய் அந்த மேன்ஷனுக்குள்ள போக முடியும். இப்போ இன்னொரு பக்கம் அஞ்சுவும் ஹீரோயினும் தொடர்ந்து காயாவை தேடிட்டு இருக்காங்க. பார்க்க முழுசா தேடிட்டு அவங்க இப்போ மிரர் ஹவுஸுக்கு வராங்க. அவங்களோட வந்த சியாக்கி உடனே அவங்கள நிறுத்துறா. தொஷ்மன்
அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருக்கிற 2வது சாபம் இந்த மிரர் ஹவுஸ் பத்தி தான் சொல்றா. அதனால அவங்கள உள்ள போகாதீங்கன்னு சொல்றா. ஆனா அஞ்சுக்கும் ஹீரோயினுக்கும் காயாவை இங்கே தனியா விட்டுட்டு போக விருப்பம் இல்ல. அதனால வேற வழி இல்லாம சியாக்கியோ அவங்களோட சேர்ந்து அந்த மிரர் ஹவுஸ்குள்ள போறா. உள்ள போனதும் 3 பேரும் காயாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு பொண்ணு தரையில உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. இதெல்லாம் அது காயான்னு நினைக்கிறாங்க. ஆனா பக்கத்துல போய் பார்த்ததும் அங்க அவ இல்ல, அவளோட பேக் மட்டும் தான் இருக்கு. அப்போ சியாக்கி அங்க இருக்கிற ஒரு பெரிய மிரரை பாக்குறா. அந்த மிரர்ல திடீர்னு யோக்கியோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. இத பார்த்து அவ பயந்து போயிடுறா. இன்னும் அஞ்சும் மிரரை பாக்குறாங்க. அவங்களுக்கும் அதே ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. 3 பேரும் ரொம்ப பயந்து போய் அந்த மிரர் ஹவுஸை விட்டு வெளியே ஓடுறாங்க. வெளியே வந்ததும் சியாக்கி அவங்க கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல இந்த கதையெல்லாம் உண்மைன்னு, இந்த பார்க்ல இருக்கிற சாபம் உண்மையாவே இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்றா. மிரர் ஹவுஸ்குள்ள போக வேணான்னு ஏற்கனவே அஞ்சுக்கு அவ சொல்லியிருக்கத ஞாபகப்படுத்துறா. சியாக்கி இப்படி எல்லாம் பேசுறது அஞ்சுக்கு பிடிக்கல. கோபத்துல கன்னத்துல பரால்னு ஒண்ணு விட்டுறா. ஆனா ஹீரோயினுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா காயா காணாம போயிட்டா. மிரர் ஹவுஸ்ல யோக்கியோட ரிஃப்ளெக்ஷன் வேற தெரியுது. அதோட சியாக்கி தொடர்ந்து தோஷுமன் பார்க்ல இருக்க அந்த சாபத்தை பத்தியே பேசிட்டு இருக்கா. கடைசியில ஹீரோயின் கிட்ட நடந்த உண்மை முழுசாவே சொல்ல சியாக்கி முடிவு பண்றா. அவ என்ன சொல்றான்னா இந்த பிரச்சனை இன்னைக்கு ஆரம்பிச்சது கிடையாது, உண்மையிலேயே இது 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் ஸ்கூல் முடிஞ்சதும் தோஷுமன் பார்க்குக்கு வந்திருக்காங்க. ஆனா யூகி மத்தவங்க மாதிரி எல்லாரோட அவ்வளவா பழக மாட்டா. அவ ரொம்ப அமைதியான ஷையான பொண்ணு. அதனால மத்த ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி யூகியை கலைப்பாங்க. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அவளை டீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. நீ ரொம்ப போரிங்கா இருக்கு, எப்ப பார்த்தாலும் அமைதியா இருந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லி அவளை கிண்டல் பண்றாங்க. இப்போ மொபைல்ல இந்த பார்க்ல இருக்கிற சாபத்தை பத்தி ஒரு வீடியோவை பாக்குறாங்க. நம்ம படத்தோட ஆரம்பத்துல பார்த்தோமே அதே வீடியோ. இந்த வீடியோவை பார்த்ததும் அஞ்சு யூகிக்கு ஒரு சேலஞ்ச் விடுறா. நீ உண்மையிலேயே தைரியசாலியா இருக்கணும்னா தோஷிமன் கர்ஸ் சேலஞ்சை நீ பண்ணி காட்டுன்னு சொல்றா. மத்த ஃப்ரெண்ட்ஸும் யூகியை உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவகிட்ட பார்க்கோட மேப்பை காட்டி எங்க போகணும்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல யூகி ரொம்பவும் பயப்படுறா. ஆனா ஃப்ரெண்ட்ஸோட பிரஷர் காரணமா கடைசியில அந்த மேன்ஷனுக்கு தனியா கிளம்புறா. இப்போ யூகியும் அந்த மேன்ஷன் முன்னாடி வந்து நிக்கிறா. இப்போ மொபைல் எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த மேன்ஷனோட கதவை அவ 3 தடவை தட்டுறா. இதுக்கப்புறமா எதுவுமே நடக்கல. அதனால ஒருவேளை இந்த சாபம் எல்லாம் வெறும் கட்டுக்கதையா இருக்குமோன்னு தோணுது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா யூகி அந்த வீடியோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புறா. அதுக்கப்புறமா யூகி திடீர்னு காணாம போயிடுறா. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா யூகி காணாம போனதை அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயும் சொல்லவே இல்ல. பல நாட்களா இந்த விஷயத்தை அப்படியே மறைச்சு வச்சிருக்காங்க. ஹீரோயின் கிட்ட கூட உண்மையை முழுசா சொல்லல. இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறமா மிரர் ஹவுஸ்ல யூகியோட ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறமா அவங்க அங்க இருந்து கிளம்பும் போது சியாக்கி திடீர்னு காணாம போயிடுறா. இந்த பார்க்க விட்டு அவங்க வெளியே போகாத மாதிரி நடுவுல ஒரு பெரிய பள்ளம் வேற இருக்கு. ஆனா சியாக்கிய பார்த்தா அவ மிரர் ஹவுஸ்க்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கா. ஆனா அவ எப்படி இங்க வந்தான்னு அவளுக்கு புரியவே இல்ல. உடனே போன் எடுத்து தோஷுமன் பார்க்ல இருக்கிற சாபத்துல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு இன்டர்நெட்ல தேட ஆரம்பிக்கிறா. இப்போ ஒரு வெப்சைட்ல இந்த சாபத்துல இருந்து வெளியே வரதுக்கு ஒரு வழி இருக்குன்னு போட்டிருந்தது. இந்த தோஷுமன் பார்க்ல இருக்கிற மேரிகோன்ற ஒரு ராட்டினியத்துல ரைட் பண்ணா இந்த சாபத்துல இருந்து தப்பிக்க முடியும்னு போட்டிருந்தது. திடீர்னு அவ மொபைல்ல யூகியோட வீட்ல அவ வீடியோ எடுத்தாலே அது பிளே ஆகுது. இந்த வீட்ல யூகா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ மொபைல் ஸ்கிரீன்ல யூகாயோட பேய் தெரியுது. பயத்துல அவ மொபைல கீழே போட்டுட்டு அங்கிருந்து ஓடிடுறா. இப்போ ஹீரோயினா அஞ்சுவும் சியாக்கியை தேடிக்கிட்டு மிரர் ஹவுஸ் கிட்ட வராங்க. அங்க தரையில சியாக்கியோட போன் கிடைக்குது. இதுல சியாக்கியோட வீடியோ ஓடிட்டு இருக்கு. அதுல அவ என்ன சொல்ல வரானா மேரிகோ ராட்டினத்தை யார் ரைட் பண்றாங்களோ இந்த சாபத்துல இருந்து தப்பிக்கலான்னு சொல்றா. இந்த விஷயத்த அவ அந்த வீடியோல திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவ பின்னாடி யூகாயோட பேய் வந்து நின்றுட்டு இருக்கு. பார்த்தோன்னு இவங்க பயந்து போனை கீழே போட்டுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அந்த மேரிகோ ராட்டினத்துக்கிட்ட போறாங்க. அந்த ராட்டினத்தை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இந்த பார்க்ல இருக்க எல்லா பாவமே ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோயினா அஞ்சுவும் பார்க்கோட மேப்பை பார்த்து பார்க்கோட கடைசியில தான் அந்த எலக்ட்ரிக் ரூமே இருக்கு. இப்போ இவங்க 2 பேருமே அந்த எலக்ட்ரிக் ரூமுக்கு கிளம்பி போறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க அந்த எலக்ட்ரிக் ரூமுக்கும் வந்துடுறாங்க. உள்ள வந்து அங்கேயும் ப்ராப்பரா லைட் இல்ல. மொபைல் டார்ச் ஆன் பண்ணிட்டு உள்ள போறாங்க. ஒரு வழியா அவங்க அந்த எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுல அவங்க அந்த மேரிகோ ராட்டினத்தோட சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுறாங்க. இந்த எலக்ட்ரிக் ரூமை விட்டு அவங்க வெளியே போகும்போது அங்க இருக்கிற ரூம்ல இருந்து சியாக்கியோட சத்தம் கேக்குது. ரூம்ல போய் பார்த்தா அங்க சியாக்கி இல்ல, இந்த மேரிகோ ராட்டினத்தோட பொம்மை இருக்கு. இப்போ பக்கத்திலேயே ஏதோ எழுதி இருந்தது. ஹீரோயினா அஞ்சும் அதை கவனமா பார்க்கும்போது அது யூகியோட ஹேண்ட் ரைட்டிங்னு அவங்களுக்கு புரிய வருது. எனக்கு இதெல்லாம் செஞ்சவங்கள நான் ஒரு நாள் கண்டிப்பா பாப்பேன்னு சொல்லி எழுதி இருந்தது. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இவங்களோட குரூப் போட்டோ வேற இருக்கு. அந்த போட்டோல இருக்கிற கிட்டத்தட்ட எல்லாரோட முகத்திலயும் வித்தியாசமான மார்க்கிங் இருக்கு. இதை விட ஹீரோயின் இன்னொரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆயிடுறா. போட்டோட கார்னர்ல அவ என்னோட அப்பா அம்மா என் கூட தான் இருக்காங்கன்னு சொல்லி எழுதி இருக்கு. அதை பார்த்து ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல. யூகியோட அப்பா அம்மா எப்படி அவளோட இருக்க முடியும்னு குழம்புறா. அங்க வெள்ளை துணியில ஏதோ ஒண்ணு மூடி வச்சிருக்காங்க. அந்த துணியை அவங்க விலக்கி பார்க்கும்போது 2 பேருக்கும் ஹல்லு விட்டுருது. இங்க 2 எலும்பு கூடு இருக்கு. அது வேற யாருமே இல்ல, யூகியோட அப்பா அம்மா. அது திரும்பி பார்த்தா யூகியோட டெட் பாடி இருக்கு. அப்படியே அவ கண் திறந்து இவங்கள பார்த்தோன்னே ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டும் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அப்போ யூகியோட பேய் அவங்கள துரத்த ஆரம்பிக்குது. 2 பேருமே அந்த எலக்ட்ரிக் ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. சடனா அஞ்சோ மட்டும் அந்த எலக்ட்ரிக் ரூமுக்குள்ள இழுத்துக்கு போய் கதவு முடிக்குது. கதவை திறக்க எவ்வளவு ட்ரை பண்றா, ஆனா அவளால முடியல. இல்ல அஞ்சு கத்துற சத்தம் மட்டும் இவளுக்கு வெளியே இருந்து கேட்டுட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திடீர்னு அந்த கதவு தானா திறக்குது.
ஹீரோயின் பயந்துகிட்டே உள்ள போறா. அவ உள்ள போனதும் கதவு மறுபடியும் முடிக்குது. இப்ப அவளும் அந்த அறைக்குள்ள மாட்டிக்கிட்டா. கதவை திறக்க அவ எவ்வளவு ட்ரை பண்றா, ஆனா கதவு திறக்க முடியல. இப்போ ஹீரோயின் மெதுவா திரும்பி பாக்குறா. இப்போ யூகியோட போய் அவளை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல ஹீரோயினுக்கு தன்னோட ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வருது. கிட்ட அவ எப்போதுமே தனியா உன்னை விட மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருப்பா. ரெண்டு பேரும் எப்போதும் சேர்ந்தே இருப்போம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவ அந்த சத்தியத்தை காப்பாத்தல. இதனால அவ யூகி கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. நாடி சீன்ல அவளுக்கு அந்த ரத்த படிஞ்ச அந்த போட்டோ ஒண்ணு கிடைச்சது இல்லையா, அது ஹீரோயினும் யூகியோ சின்ன வயசுல எடுத்துக்கிட்ட போட்டோ. படத்தோட ஸ்டார்டிங்ல யூகியோட அம்மா அந்த போட்டோவை நம்ம ஹீரோயின் கொடுத்திருப்பாங்க. அப்போதான் அவளோட கவனம் அந்த குரூப் போட்டோ மேல போகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த போட்டோவை பார்க்கும்போது மத்தவங்க எல்லாரோட முகமும் வித்தியாசமா மாறி இருந்தது. ஆனா ஹீரோயினோட முகம் மட்டும் நார்மலா இருந்தது. அதனால யூகி தன்னை அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சு அவளை மன்னிச்சிட்டாலும் ஹீரோயின் நினைக்கிறா. ஆனா இப்போ மறுபடியும் அந்த போட்டோவை பார்க்கும்போது ஹீரோயினோட முகமும் மத்தவங்க மாதிரி மாறி இருக்கு. இப்ப அவளோட சோலியும் முடிய போகுதுன்னு அவளுக்கு புரியுது. இந்த போன அவ நேரா ஓடி மேரிகோ இருக்கிற இடத்துக்கு வரா. அந்த ராட்னத்துல ஏறிட்டா ஒருவேளை இந்த சாபத்துல இருந்து தப்பிக்கலான்னு அவளுக்கு நம்பிக்கை இருக்கு. அவ அந்த மேரிகோக்கு வந்துடுறா. அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவ அந்த ரைட்ல போய் உட்காந்துடுறா. பார்த்தா அந்த ராட்னத்தோட பவர் கட் ஆயிடுது. இப்ப அந்த இடத்துக்கு யூகியோட பேய் வருது. கீழே விழுந்து இருந்து அவங்க சின்ன வயசு போட்டோ எடுத்து பாக்குறா. அவளோட கையை வந்து யூகி பிடிக்கிறா. பார்த்தோன்னு அவ கத்துன்னு கத்துறா. அப்படியே அவ மயங்கி அங்கேயே விழுந்துடுறா. கண் வீழ்ச்சி பார்த்தா அவ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. எப்படி அவ யூகி கிட்ட இருந்து தப்பிச்சான்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப ஜன்னலுக்கு வெளியே பார்த்தா இன்னமும் அவ அந்த பார்க்ல தான் இருக்கா. இப்போ ஹீரோயினுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருது. 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் யூகியை கூட்டிக்கிட்டு இந்த தோஷிமன் பார்க்குக்கு வந்திருந்தாங்க. இந்த பொண்ணுங்க எல்லாருமே யூகிய சேலஞ்ச பண்ண சொல்லி பிரஷர் கொடுத்துட்டு இருந்தாங்க. யூகிக்கு உண்மையிலேயே அந்த சேலஞ்ச பண்ண விருப்பமே இல்லைன்னு ஹீரோயினுக்கு தெரியும். இப்போ ஹீரோயின் யூகி கிட்ட தனியா பேசுறா. அவ ஹீரோயின் கிட்ட எல்லாருமே இந்த சேலஞ்ச பண்ண சொல்லி என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றா. இத விருப்பம் இல்லைன்னா நீ இதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஹீரோயின் சொல்றா. அதை கேட்டோன்னு யூகி ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்போ யூகி ஹீரோயின் கிட்ட இந்த பொண்ணுங்க சொல்றதெல்லாம் பண்ணாத. இதை கேட்டோன்னு ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. யாரும் தன்னை தனியா விட்டுடக்கூடாதுன்னு போரிங்கா நினைச்சிடக்கூடாதுன்னு தான் அவங்களோட இருக்கேன்னு சொல்றா. மட்டும் இல்லாம அவளை பார்த்து நீ எப்பவுமே இப்படியே தனியா யார்கிட்டயும் பேசாம இருந்தா யாருக்குமே உன்னை பிடிக்காது. என்ன தவிர வேற ஃப்ரெண்டு யாருமே உனக்கு இல்லைன்னு வேற சொல்றா. இந்த சேலஞ்சை மட்டும் பண்ணிட்டா ஒருவேளை மத்தவங்க அவங்களோட குரூப்ல உன்னை சேர்த்துப்பாங்கன்னு சொல்றா. சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப மனசொடைஞ்சு போயிடுறா. கடைசியில ஒரு முடிவு எடுக்கிறா. நான் இந்த சேலஞ்சை பண்றேன்னு சொல்றா. அதுக்கப்புறமா யூகியோட வாழ்க்கையே மாறி போச்சு. மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யூகி தங்களோட பேச்சை கேட்டு தான் இந்த சேலஞ்சை பண்ணான்னு நினைச்சாங்க. ஆனா உண்மையிலேயே யூகி இந்த சேலஞ்சை பண்ண அதிகமா தூண்டியது ஹீரோயின் தான். இப்போதான் ஹீரோயினுக்கு அந்த உண்மையே முழுசா புரியுது. பிரசன்ட்ல காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா இருட்டா இருக்கு. அவளுக்கு ஏதோ பயங்கரமா சத்தம் எல்லாம் கேக்குது. அந்த பேய் அந்த ரூமுக்குள்ள வருது. உள்ள வந்தவ அவ ஹீரோயினை பார்த்து பயங்கரமா சிரிக்கிறா. அதை பார்த்து அவ ரொம்ப பயந்துடுறா. இப்போ ஹீரோயினை யூகியோட சாபத்துல இருந்து தப்பிக்க முடியாது. இப்படியே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த மூவி எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.